காதல் கவர்ச்சியையும் உடலீர்ப்பையும் தேடக்கூடியது அல்ல. காதல் புனிதமானது ஒன்று. காதல் ஆழமானது. காதல் மனதில் அளவில் தோன்றக்கூடியது. காதல் மனதில் அளவில் ஒன்றி வாழக்கூடியது. காதல் மனிதனின் வாழ்வின் ஒரு அங்கம். தயவு செஞ்சு காதலையும் காமத்தையும் போட்டு குழப்பி காதலை கொச்சைப்படுத்தி காதலை அழித்து விடாதீர்கள். காதல் பூமியுள்ளவரை உலா வரட்டும் சுதந்திரமாய். காதல் அழகானது. காதல் ஆழமானது. காதல் உண்மையானது. காதலில் உண்மையாய் காதலிப்பவர்களுக்கு பரிசுத்தமானது. இதயத்தை மட்டும் நேசிப்பவர்களுக்கு காதல் புனிதமானது. காதலை மட்டும் ஒருவரை மட்டும் காதலித்து மனதில் நினைத்து வாடி இறப்பது உத்தமமானது. காதல் அழகானது. காதல் அருமையானது. காதல் அருமருந்தானது. பிறரை நல்வழிப்படுத்துவதற்கும் பிறரை மாற்றுவதற்கும் காதல் சிறந்தது. சிலர் செய்யும் தவறுகளும் சிலர் செய்யும் பாவ செயலுக்கும் காமத்திற்கும் காதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. காதல் காமத்தை சேர்ந்தது அல்ல. காதல் ஆத்மாத்மான உள்ளத்திலும் அன்பிலும் கலந்தது. ஒருவருக்கொருவரை உயிராய் நினைத்து உண்மையாய் வாழ்பவர்களுக்கு காதல் என்று புனிதமானது. காமம் காதல் என்று போட்டு குழப்பிக் கொள்பவர்களுக்கு துரோகமும் ஏமாற்றமே மிச்சமாகும். காதல் வேறு, காமம் வேறு. காதலிற்கும் காமத்திற்கும் வேறுபாடு உண்டு. இங்கே உண்மையாய் காதலிப்பவர்களுக்கு ஆசை வார்த்தைகளோ பரிசுகளோ இல்லை ஊழல் தேவையை ஏற்படுத்தாது. அன்பான வார்த்தையும் சிறு புன்னகையும் ஆறுதலான பேச்சும் காதலுக்கு போதுமானது. காதல் ஆழமானது. காமம் ஏற்படுத்தக்கூடிய வழிகள் ஏமாற்றமும் துரோகமும். இதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் காதலையும் காமத்தையும் வேறுபடுத்தி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இங்கே நான் நாசுக்கா சிறு வரிகளில் கூறியிருக்கிறேன். காதல் வேறு, காமம் வேறு என்று. நீங்கள் கையாளுவ போவது எது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே காதலுக்கு கவர்ச்சியான பேச்சோ உடல் ஈர்ப்போ அல்லது துரோகமும் ஏமாற்றமும் சுற்றி திரையும் இடமும் தேவை காமத்திற்கு. அதே இங்கே சிறிது புன்னகையும் போற பார்வையும் பட்டுப்படாமல் செல்வதும் போதுமானது காதலுக்கு. காதல் ஒருவர் மட்டுமே மனதில் நினைத்து ஒருவருக்காக வாழ்ந்து மனதளவில் ஒன்றி இருப்பதுதான் உண்மையான காதல். அவர்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் எங்கிருந்தாலும் ஒருவர் நலனில் மட்டுமே நினைத்து ஒருவரை மட்டுமே மனதார நினைத்து ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவரையே நினைத்து வாடி இறப்பதுதான் உண்மையான காதல். இதுவே சிறந்த காதல். இதுவே தெய்வீக காதல். காதலும் இங்கே உலா வரட்டும் உணர்வு பூர்வமாய். தயவு செய்து காதலை காமத்துடன் ஒப்பிட்டு காதலை அழித்து விடாதீர்கள். காதலை வெறுக்க வைத்து விடாதீர்கள். காதல் என்ற சொல்லையே இங்கே கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். காதல் பூமியில் மனிதன் வாழும் வரை உலா வரட்டும் சுதந்திரமாய் உணர்வு பூர்வமாய். காதல் சிறந்தது என்று சொல்லி நான் இங்கே என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.